சோசியலில் இயற்கை தேசிய சின்னங்கள் பார்க்கலாம். ஆலமரம்ங்கிறது வந்து 1950 வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெருமை சின்னம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணம் உடையது. தாமரை பார்த்திங்கன்னா 1950 இது சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகாக மலர்வது எதுனா தாமரை தான். மயில் பார்த்திங்கன்னா 1963 வந்தது. இந்தியாவில் வந்து தாயகமாக கொண்டதுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா மயில். இது வந்து தோகை உடையதும் கூட. புலி வந்து எப்போ வந்து தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்கன்னா 1973. இது வந்து பூனை இனத்தில் வந்து மிகப்பெரியதும் கூட. இந்தியாவில் வந்து 70% அதிகமாக என்ன இருக்குது, புலிகள் இருக்குது உலக அளவிலே. கங்கை ஆறுன்னு பார்த்தீங்கன்னா 2008 வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு வற்றாத நீர் கூட. யானை பார்த்திங்கன்னா 2010 அறிவிச்சிருக்காங்க. ஆசியாவை வந்து தாயகமாக கொண்டது. காட்டு பிரதேசத்தில் வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு முக்கிய பங்கு எது வகிக்குதுன்னா யானை. ஆற்று ஓங்கில்ங்கிறது வந்து 2010 வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் ஒரு கருவியாக இருக்குது. இது வந்து அழிந்து வர்றதுல இதுவும் ஒன்று தான். லாக்டோபாசிலஸுங்கிறது வந்து 2012 அறிவிச்சிருக்காங்க. தோயமை பாக்டீரியான்னு இதை சொல்லுவோம். இதில் என்ன இருக்குன்னா லாக்டிக் மற்றும் பாக்டீரியா வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. ராஜநாகம்ங்கிறது வந்து ஒபாகஸ் ஹேனாங்கிறது வந்து உலகின் நீண்ட விஷம் உள்ளது. இதுதான் இந்தியாவில் வந்து மழைக்காடு மற்றும் சமவெளியில் இது வந்து வாழும். மாம்பழம் பார்த்திங்கன்னா 1950 வந்து அறிவிச்சிருக்காங்க. வைட்டமின் ஏ, சி, டி அதிக சத்து உள்ளது. சமவெளியில் இது வந்து விளையும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.